குட் மார்னிங் கைஸ். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாம். எப்படி ட்ரேட் எடுக்கிறேன், எந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறேன்னு பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. இது வந்து முழுக்க முழுக்க என்னோட ஓன் இதை வச்சு நான் ட்ரேட் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்சைடு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. டே ஹையில் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. போட்டிருக்கேன் பாருங்க. இந்த பாக்ஸுக்கு மேலே க்ளோஸ் மேலே போச்சுன்னா கால் சைடு எடுத்துக்கலாம், கீழே போச்சுன்னா புட் சைடு எடுத்துக்கலாம் கைஸ். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இது மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம், பட் ஸ்டாப் லாஸ் ஜாஸ்தி ஆகும். அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இதில் ஒரு சின்ன ஃபுல் பேக் கொடுத்தா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இதில் நான் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ஸ்கேல்பர் மோட் வச்சு மேனுவலாக எக்ஸிட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். கைஸ் ஓகே, நமக்கு ஒரு 4000 கிட்ட லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு. 5000 இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம க்ளோஸ் வைக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. டவுட்டாக இருக்குது. நான் எதுக்கும் இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன் கைஸ். இந்த கேண்டிலோ ஸ்டாப் லாஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுதுன்னா. கைஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு நமக்கு. 4000, 5000, 6000, 7000. ஓகே, இதில் நான் ட்ரையல் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேட் முடிஞ்சு கைஸ். நம்ம இந்த ட்ரேடில் வந்து 4500 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 4455 இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரேட் கிடச்சுன்னா இன்னொரு ட்ரேட் எடுத்துக்கலாம் கைஸ். மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. இதில் ட்ரேட் இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம் கைஸ். அப்படி எடுக்கணும்னு நினச்சா கூட நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே டாப்பில் வந்து ஒரு கேண்டில் கொடுத்துட்டு டவுன் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம், இந்த இடத்துல கரெக்டாக ஒரு என்ட்ரி கிடச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 5300 புட் ஆப்ஷன் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். 150 குவான்டிட்டி கைஸ். இந்த கேண்டில் இந்த பாக்ஸ் உள்ள க்ளோஸ் வச்சுதுன்னா இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் நம்ம. ஒரு 10-15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு கைஸ். எப்போவுமே இந்த மார்க்கெட் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அதில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. பார்ப்போம், இது மேலே போதா இல்லை கீழே போதான்னு பார்த்து நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இஎம்ஐக்கு மேலே போகுது, பட் க்ளோஸ் வைக்கணும் கைஸ். இது இஎம்ஐக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். நான் மார்க்கெட் ஸ்லோ ஆகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து இப்போ ஓவரால் வந்து இதில் ஒரு 3600 லாஸு. நமக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் வந்து 700 ருபீஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ஏரியாவில் என்ட்ரி கிடச்சுன்னு எடுத்துக்கலாங்க. இந்த பாக்ஸ்லேருந்து கட் பண்ணி நமக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. பார்ப்போம், இந்த கேண்டில் லோவை கட் பண்ணி கீழே போனால் நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போகாத வரைக்கும் நம்ம அதில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. பட் கீழே க்ளோஸ் வைக்கலை. இந்த இடம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது காய்ஸ். பார்த்தீங்கன்னா டோட்டலில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலு.
அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். கைஸ் இது கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ நம்ம கால் சைடு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கீழே வரட்டும். ஓகே, இதில் நான் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. நான் கொஞ்சம் இதை ஹோல்டு பண்றேன் கைஸ். இது வரைக்கும் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், நமக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. இதை நான் 1 கிளிக்லேயே க்ளோஸ் பண்ணலான்னு வெயிட் பண்றேன். ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ் இந்த ட்ரேடா. நமக்கு இதில் வந்து ஒரு 9500 ருபீஸ் ப்ராஃபிட்டு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 10,300 இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேலே நல்ல ட்ரேடு கிடைச்ச எடுத்துக்கலாம், இல்லைன்னா என்னோட இந்த ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். தேங்க்யூ கைஸ். ஐ திங்க் 10:30 ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். பை கைஸ்.